செல்லம்மா ஏய் நில்லு போங்க. செல்லம்மா நான் நிக்க மாட்டேன். கேளு ஏய் ஏய் ஓடாத கிட்ட வராதீங்க. வேண்டாம். சொன்ன கேளுங்க. ஏய் ஏய் என்னங்க? ஏய் நில்லுங்கறல வேண்டாங்க. நீங்க அங்கே இருங்க. நில்லு என்னங்க? ஏய் செல்லம்மா நிக்க போறியா இல்லையா ஆஹா, நான் நிக்க மாட்டேன். ஏய் சக்கு, டேய் சக்கு, ஒரு நிமிஷம். இதான் லிமிட். பாட்டிமா இதை தாண்டி போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம திரும்பி போயிடலாம். கண்மணி, யூ நோ ஒன் திங், இந்த ஊரை பார்க்கவே எனக்கு ரொம்ப வித்தியாசமா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐ திங்க் இந்த வழியா போனா அங்க ஒரு குளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணும் போல ரொம்ப ஆர்வமா இருக்கு. லெட்ஸ் கோ. ஏய் சக்கு, நில்ல. என்ன நீ பாட்டு கிளம்புற? பாட்டிமா அங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கண்மணி, அவங்க தேவையில்லாம பயப்படுறாங்க. நம்ம போய் தான் பார்க்கலாமே, நமக்கு ஒன்றும் ஆயிடாது. ஏய் வேணாப்பா, எதுக்கு ரிஸ்க்? ஏற்கனவே நம்ம டேஞ்சர்ல இருக்கோம். அதுவும் இல்லாம இது நமக்கு புது இடம் வேற. ஆனா எனக்கு அப்படி தோணல. இந்த அட்மாஸ்பியரை பார்க்குறப்போ ஏற்கனவே இங்க வந்த மாதிரி, ரொம்ப நாள் இங்கேயே தங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏய் சக்கு, என்ன சொல்ற நீ? நீ வேங்கையூர் ஏற்கனவே வந்திருக்கியா? நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இங்க எனக்கு எதுவுமே புதுசா தெரியல. நாம ரொம்ப நாள் கழிச்சு ஏற்கனவே பழகின இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோ, நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. இந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் அப்படி தோணுது? எனக்கு புரியல கண்மணி, என்னால் அதை டிஃபைன் பண்ண முடியல. ஆனா ஏய் சக்கு, இப்படியெல்லாம் சில பேருக்கு நடக்கிறது உண்டு. சில இடத்த பார்க்குறப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். அது ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதான். இதுக்கு மேலே போக வேணான்னு பாட்டிமா காரணமாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம திரும்பிடலாம். வா சக்கு, இருக்கிறது போதாதுன்னு நம்ம புதுசா ஒரு பிரச்சனை மாட்டிக்க வேண்டாம். வா. அது இவங்க தானா? கன்ஃபார்மா? அவனே தான். நம்ம அவனை தான் தூக்கணும், ஃபாலோ பண்ணுவோம். கூட அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ அட்டாக் பண்ணோம்னா கத்தி ஊரை கூட்டுவா. தனியாக வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். சரி. டேய் சக்கு, காலெல்லாம் வலிக்குது. நம்ம வீட்டுக்கு போலாமா? கண்மணி சாரிப்பா, தப்பா எடுத்துக்காத. எனக்கு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நடக்கணும் போல இருக்க. நீ வீட்டுக்கு போறியா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏய் வேணாம்ப்பா, நீ தனியா எதுக்கு? ப்ளீஸ்ப்பா, 10 நிமிஷம் தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே வந்துடுறேன்.